பட் இன்னைக்கு அரசியல் களம் முழுக்க வந்து அண்ணாமலை மாற்றத்தை பத்தி பேசுது. ஒரு பக்கம் இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம். நம்ம திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்ல மற்ற ஆதரவாளர்கள் இருக்கட்டும், அவரை மாற்றத்தை வந்து ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. ஆட மாத்த போறாங்க, ஆடு மலையை தூக்க போறாங்க, இப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்காரு. எல்லாருக்கும் ஒரு இம்சை கொடுத்திருக்காரு இந்த அண்ணாமலை அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து சாதாரணமா ஒரு தலைவர் மாத்தினா நீங்க இவ்ளோ ரியாக்ட் பண்ணணும், இவ்ளோ பேர் ஏன் எழுதுறீங்க? நிறைய பத்திரிகையாளர்கள் ஒன் சைடடா எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் இவரை மாத்த போறாங்கன்ற செய்தியை விதவிதமா, அவர் பிரதமராக போகிறார், அவர் மந்திரியாக போகிறார், அவர் தனி கட்சி துவங்க போகிறாரு அப்படின்னு விதவிதமா என்னென்ன கலர்ல என்னென்ன டிசைன்ல சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? ஏன்னா உங்க கட்சியில என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு வந்து கவலை இல்ல. அண்ணாமலையை மாற்றினா பெரும் ஆனந்தத்துல இருப்பாங்க அப்படின்றது மட்டும் அவங்களோட செய்கையில இருந்து நமக்கு தெரியுது. சோ உண்மையிலே மாத்தப்பட போறாரா, இல்லாட்டி ஏதாவது பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தரவுகளோடையும் நல்ல ஒரு டேட்டாவோட யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் அவரு. சோ அவரை மாதிரியான ஒரு தலைவர் வந்து தமிழகத்துக்கு கண்டிப்பா வேணும். இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டை எல்லாராலும் ஏத்துக்கப்பட முடியுமா?